ஆசிரியராக சிறப்பு ஆசிரியராக வந்து நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த டி கனிமொழி மேடம் அவர்களை அன்போடு அழைக்க வைக்கின்றேன். ஈரோடு மேடம் அவர்கள் எந்த நேரத்தில் குருவாழ்க குருவே சரணம் குருவே துணை. இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பொன்னியா சுவாமி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவார்ட் மேம்டி கனகாம்பாள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர்கள் எனது அன்பு தோழியும் கூட. அதாவது அவர்கள் வந்து இன்னும் நிறைய புகழ் பெறணும், நிறைய சிறப்பு, நிறைய இந்த மாதிரி மீட்டிங் கருத்தரங்கம்லாம் நடத்தணும். அவர்களுக்கு இருக்கிற திறமைக்கு வந்து இன்னும் அவர்களுடைய திறமை வெளியே வந்து நிறைய கருத்தரங்கம் நடத்தணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல அன்பா பாசமா பழகக்கூடிய தோழி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச அன்பு தோழி. அவர்கள் வந்து மென்மேலும் இந்த இதில் ஜோதிட துறையில் நல்ல புகழ் பெறணும் அப்படின்னு எனது மனமார்ந்த இரண்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஏன்னா 5 நிமிஷம் தான் டைமு. இப்போ மாணவர்களுக்கு அதாவது நான் ஒரு என்ன சின்ன அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 குருக்கிட்ட படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 குருக்கிட்ட படித்தேன்னு சொன்னாலும் கூட அவங்களால பலன் சொல்ல முடியுதா அப்படின்னு பார்த்தா பலன் சொல்றதுல எல்லாருக்குமே நிறைய சந்தேகம் இருக்குது, ஒரு தடை இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர்களோட வழிகாட்டுதலோட முழுசா அவர்களை நம்பி அவர்களிடம் மட்டும் படிங்க. ஏன்னா இதை தாண்டி இதை விட இதை பெஸ்டா, இதை விட இது பெஸ்டா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் கொடுப்பாங்க. ஒன்றை விட ஒன்று பெஸ்டா அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா நம்ம காலம் பூரா படிச்சுட்டே தான் இருக்கணும், கண்டிப்பா பலன் சொல்லவே முடியாது. அதனால நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட படிங்க, முழுமையா படிங்க. படிச்சுட்டு நீங்களே உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்க உங்க ஃபேமிலியில முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்க. அதாவது உங்க ஃபேமிலியில ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா இந்த ஜாதகம் நடந்திருக்கும், இந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்க. அந்த ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, என்ன தசாபதி நடந்தது, எதனோட தொடர்பு இருந்தது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஆராய்ச்சி நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது அனுபவம் கிடைக்கும். அனுபவத்தின் மூலமா தான் வந்து நீங்க ஜோதிட பலன்களை சரியா சொல்ல முடியுமே தவிர நிறைய பேர்கிட்ட 10 பேர்த்திட்ட நான் படிச்சா 15 பேர்த்திட்ட நான் படிச்சா பலன் சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால வந்து நீங்க ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட முழுமையா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பழைய ஜாதகங்களை எடுத்து பார்த்து நீங்க அந்த கருத்துக்களை எடுத்துட்டு ஏன் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி எழுதி வைங்க. நீங்க ஒரு மிகுந்த சிறந்த ஜோதிடராக ஆகலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.